பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் நாம் அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு கிருபை செய்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நேரத்திலும் கூட நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க. நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்ய, உம்முடைய வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் வாசிக்க, உம்முடைய ஆவியானவருடைய துணையோடு அதை இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள, உம்முடைய சத்தியத்தின்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க. இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம கடந்த நாட்களிலே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் உள்ளதான ஒரு சில விஷயங்களை குறித்து பார்த்தோம். அதிலே இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் இயேசுவின் மீது வைக்கப்படுகிறதான நம்பிக்கையை, அதாவது விசுவாசத்தை குறித்து அதிகமாக பேசுகிறது. விசுவாசத்தின் மூலமாக நாம் நித்திய ஜீவனையும், நாம் விசுவாசிக்காத பொழுது ஆக்கினை தீர்ப்பையும் அடைகிறோம் என்பதை குறித்து அதிகமாக பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம், இந்த சுவிசேஷத்தில் எந்தெந்த நிகழ்வுகள், அதாவது எந்தெந்த சம்பவங்கள் மிக முக்கியமாக மற்ற 3 சுவிசேஷங்களும் சொன்னது, இந்த சுவிசேஷம் சொல்லவில்லை அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் ஞானஸ்நானம், இயேசுவுக்கு வனாந்தரத்தில் நடந்த சோதனை, உவமைகள், 5000 பேரை போஷித்த அற்புதத்தை தவிர மற்ற அற்புதங்கள் எதையும் நம்ம இங்கே பார்க்க முடிவதில்லை. அடுத்ததாக கெத்செமனே தோட்டத்தில் இயேசு அடைந்த வியாகுலம், இதை நாம் பார்க்க முடிவதில்லை அப்படின்றத பார்க்குறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு ஊழியம் செய்த இடங்களை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 சுவிசேஷ எழுத்தாளர்களும் அதிகமாக கலிலேயா பகுதியை மையமாக வைத்து செய்யப்பட்ட ஊழியங்களை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த யோவான் சுவிசேஷக எழுத்தாளர் நாம் பார்க்கும் பொழுது இவர் யூதேயாவை, அதாவது எருசலேமை மையமாக வைத்து செய்யப்பட்ட ஊழியங்களை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அப்படின்றத நாம் பார்க்கிறோம். மற்ற சுவிசேஷகர்களும் யூதேயாவை, எருசலேமை மையமாக வைத்து நடைபெற்ற ஊழியங்களையும் எழுதுகிறார்கள். அதே நேரத்தில் இவர் 4வது சுவிசேஷ எழுத்தாளரான யோவானும் கலிலேயா பகுதிகளில் நடந்த சம்பவங்களை எழுதுகிறார். ஆனால் அதிகமாக எதை பெரும்பான்மையாக பேசுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா எழுத்தாளர்கள் கலிலேயா பகுதியிலே நடந்த சம்பவங்களை அதிகமாகவும், இந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதின எழுத்தாளர் எருசலேமை மையமாக வைத்து யூதேயா பகுதிகளில் நடந்ததான சம்பவங்களை அதிகமாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், கெத்செமனே தோட்டத்தில் நடந்த சம்பவங்களை குறித்து மற்ற 3 சுவிசேஷகர்களும் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த சுவிசேஷத்தில் அந்த சம்பவங்கள் இடம்பெறவில்லை. அதாவது கெத்செமனே தோட்டத்தில் நடந்த சம்பவம் அது என்னென்ன அப்படின்றது தான் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து கெத்செமனேயில் அடைந்த வியாகுலத்தை பற்றி இந்த சுவிசேஷம் குறிப்பிடவில்லை. என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் கண்ணீர் சிந்துதல், அழுகையை குறித்து எதுவும் சொல்லவில்லை. உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொன்ன காரியம் இந்த சுவிசேஷத்தில் இடம்பெறவில்லை. அவருடைய வியர்வையானது இரத்தத்தின் துளிகளானது என்று சொல்லப்படுகிற விஷயம் இந்த சுவிசேஷத்தில் சொல்லப்படவில்லை. தேவதூதன் இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்திய விஷயம் சொல்லப்படவில்லை. 1 மணி நேரம் என்னோடு கூட நீங்கள் விழித்திருக்க கூடாதா என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்திலே கேட்ட விஷயம், சீமோனை
சீமோனை இயேசுவின் சிலுவையை சுமக்க சொல்லி வற்புறுத்திய காரியம், 3 மணி நேர காரிருள், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னதான அந்த வார்த்தை, அந்த ஒரு ஜெபம் அல்லது அங்கலாய்ப்பின் குரல், வழியே நடந்து செல்லுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தார்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயம். நீ தேவனுடைய குமாரனேயானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் உம்மை நம்புகிறோம் என்று சொல்லப்பட்ட காரியம். தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழாக 2ஆக கிழிந்த சம்பவம். இந்த சம்பவங்கள் எல்லாம் மிக முக்கியமான சம்பவங்களாக கருதப்பட்டது. ஒரு உணர்ச்சியை நமக்கு உண்டு பண்ணுகிற, நம்முடைய உணர்ச்சிகளை எழும்ப செய்து நாம் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக நோக்கி பார்க்க செய்கிறதான ஒரு சில சம்பவங்களைப் போல உள்ள காரியங்கள் இவைகள் இந்த சுவிசேஷத்தில் இடம்பெறவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷத்தின் கருப்பொருள் என்னவாக இருக்கிறது என்பதை வைத்து நாம் இந்த 21 அதிகாரங்களையும் பார்க்கிறோம். 21 அதிகாரங்களிலும் ஒரு முக்கியமான கருப்பொருள் உலவிக் கொண்டிருக்கிறதை, சுற்றி கொண்டிருக்கிறதை, உலாவிக் கொண்டிருக்கிறதை, சுற்றி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது என்ன அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கருப்பொருளின் விஷயம் எப்படி எல்லா அதிகாரங்களிலும் காணப்படுகிறது என்பதை தான். 1ஆம் அதிகாரம் 1-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர் பிதாவினிடத்திலிருந்து வந்தேன் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடியும். 1:19 12ஆம் அதிகாரம் முடியும் வரைக்கும் பார்க்கும் பொழுது, நான் பிதாவினிடத்திலிருந்து உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லுகிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். பிதாவினிடத்திலிருந்து வருகிறார் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் பிதாவினிடத்திலிருந்து உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்படுகிற விஷயம். 13-17 அதிகாரங்களை பார்க்கும் பொழுது, நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன், இந்த உலகத்தை விட்டு போகிறேன் என்று சொல்லுகிறதான விஷயம். 18ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, நான் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று சொல்லப்படுகிற காரியம். முதல் 2 பகுதிகளிலே பார்க்கும் பொழுது, பிதாவினிடத்திலிருந்து வருகிறேன், பிதாவினிடத்திலிருந்து உலகத்திற்கு வருகிறேன். அடுத்ததாக 2 பகுதிகளிலே நாம் பார்க்கும் பொழுது, நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன், நான் இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று சொல்லுகிறதாக இந்த கருப்பொருள் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதைத்தான் இந்த சுவிசேஷம் முழுவதிலும் நாம் பார்க்கிறோம் அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். ஓகே, நம்ம இப்போ பார்த்ததான அந்த கருப்பொருள், விசேஷமான ஒரு கருப்பொருள் என்ன அப்படின்றத பார்த்தோம். முதல் 2 பகுதிகளிலே அவர் பிதாவினிடத்திலிருந்து வருகிறார், பிதாவினிடத்திலிருந்து உலகத்திற்கு வருகிறார். அவர் இந்த உலகத்தை விட்டு போகிறார், அவர் இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறார். அவருடைய தெய்வீகத்துவத்தோடு தொடர்புடையதும், அவர் எப்படி எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், பின் எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்பதை குறித்ததுமான விஷயங்களைத்தான் நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே இந்த ஒரே வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னா, பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திற்கு வந்தார், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறார். இந்த ஒரு வசனம் இந்த சுவிசேஷம் முழுவதிலும் காணப்படுகிற அந்த ஒரு கருப்பொருள் சாராம்சத்தை கொடுக்கிற வசனமாக காணப்படுகிறது. அதைத்தான் இந்த சுவிசேஷம் முழுவதிலும் கூட நாம் பார்க்கிற விஷயமாக இருக்கிறது என்பதை
இந்த வசனத்திலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷத்தில் மட்டும் காணப்படுகிற விஷயங்கள். இப்போ இன்ன வரைக்கும் யோவான் சுவிசேஷத்தில் என்னென்ன விஷயங்கள் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் என்ன விஷயம் சொல்லப்படலை அப்படின்றதையும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த சுவிசேஷத்தில் மட்டும் காணப்படுகிற விஷயங்களை பார்க்க போகிறோம். யோவான் 18:6 இங்கே நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நான் தான் என்று இயேசு சொன்ன உடனே, அதாவது இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய வரும் பொழுது அவர் நான் தான் என்று சொன்ன உடனே அவரை பிடிக்க வந்தவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள் என்று சொல்லப்படுகிற சம்பவம் வேறு எந்த சுவிசேஷத்திலும் காணப்படவில்லை. அப்போ இது இயேசு கிறிஸ்து நான் தான் என்று சொல்லி அவராகவே முன்வந்து சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு கர்த்தத்துவத்தை, அவருக்கு உள்ளதான அந்த ஆளுகையை குறிப்பிடுகிறதாக இந்த ஒரு சம்பவம் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது யோவான் 19:24 யோவான் 19:24 இந்த சம்பவம் என்ன அப்படின்னா, அதாவது அவருடைய வஸ்திரத்தை குறித்ததான ஒரு சம்பவம். அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர்ச்சேவகர் இப்படி செய்தார்கள். இந்த விஷயமும் மற்ற சுவிசேஷங்களில் காணப்படவில்லை. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது யோவான் 19:28 இங்கே சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாம் முடிந்தது என்று இயேசு சொன்ன விஷயம் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நடந்த ஒரு சம்பவம். இதுவும் மற்ற சுவிசேஷங்களில் காணப்படவில்லை. மிகுந்த பாடுகள் மத்தியிலும் மேசியாவாக தாம் பூமிக்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். இப்போ இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எந்த நோக்கத்தோடு எதற்காக பிதாவினிடத்திலிருந்து இந்த உலகத்திற்கு வந்தாரோ அதை நிறைவேற்றி முடித்தார். ஆகையினால்தான் அவர் சொல்லுகிறார் எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிறது யோவான் 19:30 இங்கே என்ன நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். யோவான் மாத்திரமே இயேசுவின் இந்த வெற்றி வாக்கியத்தை பதிவிட்டிருக்கிறார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றினதை குறித்தும், அடுத்ததாக முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்து அவர் தலையை சாய்த்த விஷயத்தை குறித்தும் இந்த சுவிசேஷகன் தான் எழுதுகிறார். இரண்டையும் இந்த சுவிசேஷகன் மிகவும் முக்கியமாக குறிப்பிட்டு எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 19:33 அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. மற்ற 2 பேர் இயேசுவினுடைய வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனுமாக தொங்கினார்கள். அவர்களுடைய காலெலும்புகள் முறிக்கப்பட்டது. ஆனால் இந்த சம்பவத்திலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய காலெலும்பு முறிக்கப்படவில்லை. அதுவும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாகத்தான் நடந்தது என்பதை கூட நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய காலெலும்புகள் முறிக்கப்படவில்லை என்பதை இந்த சுவிசேஷகன் தான் எழுதியிருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்ததாக யோவான் 20:3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறைக்கு போகும்படி ஓடுகிறதையும், பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்தான் என்று சொல்லப்படுகிறதான சம்பவமும்
மற்ற சுவிசேஷங்களில் காணப்படவில்லை. சீஷர்கள் போனார்கள் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் வேகமாய் ஓடி அவனுக்கு முன் சென்று கல்லறையினிடத்திலே சேர்ந்தான் என்பதை குறித்ததான சம்பவம் வேறு எங்கும் சொல்லப்படவில்லை. யோவான் 20:22 பார்க்கும் பொழுது, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட போகிறதை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே வாசம் பண்ண போகிறதை குறித்தும் இந்த சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு தம்முடைய சீஷர்கள் மேல் ஊதினார் என்பதை குறித்தும் இந்த சுவிசேஷத்தில் தான் நாம் பார்க்க முடிகிறது. மற்ற சுவிசேஷங்களில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் சொல்லப்படவில்லை. அடுத்ததாக 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இங்கே நாம் வாசிக்க முடிகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து செய்த விஷயங்களை குறித்து எழுதினால் இந்த உலகம் கொள்ளாத அளவிற்கு இருக்கிறது என்பதை இந்த சுவிசேஷகன் மட்டும்தான் குறிப்பிடுகிறார். மற்றவர்கள் அவர்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லுகிறார்கள், எழுத வேண்டிய அற்புதங்களை எழுதுகிறார்கள், உவமைகள், பிரசங்கங்கள் என்று எல்லா காரியங்களையும் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த சுவிசேஷகனும் கூட இயேசு செய்த உரையாடல்கள், சொற்பொழிவுகள், இயேசு செய்த அற்புதங்கள், இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை எழுதுகிறார். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், இவைகள் மாத்திரம் என்று சொல்லி நீங்கள் நினைத்து விட வேண்டாம். அவர் செய்த காரியங்களை எல்லாம் நான் எழுத போனால் இந்த உலகமே கொள்ளாத அளவிற்கு அவைகளை எழுத முடியும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த சுவிசேஷத்தில் மாத்திரம் காணப்படும் சம்பவங்களை நாம் இப்பொழுது பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக நம்ம இயேசு நானே என்று சொல்லி பயன்படுத்தினதான வார்த்தைகள் 20 இருக்கிறது என்றும் அதிலே 7 வார்த்தைகள் ஒரு சில காரியங்களோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லி பார்த்தோம். அதை குறித்து சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இயேசுவிற்கு இந்த சுவிசேஷகன்தான் அதிகமான உருவக வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். உருவக வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு விஷயத்தை வைத்து அதோடு இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு பேசுகிறதான காரியங்கள் இந்த சுவிசேஷகன் தான் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதுதான் அந்த ஒரு 7 நம்ம காரியங்கள் பார்த்தோம். இயேசுவே ஜீவ அப்பம், இயேசு உலகத்தின் ஒளி, இயேசு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருப்பது, இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருப்பது, இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்கள். அடுத்து இயேசுதான் திராட்சை செடி, அவர்தான் செடியாக காணப்படுகிறார் என்று சொல்லப்பட்டதான விஷயங்கள். இப்படி உருவகமான காரியங்கள், உருவகப்படுத்தி பேசுகிறதான விஷயங்கள் இந்த சுவிசேஷத்தில் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த சுவிசேஷத்திலே வரலாற்றை விட, சம்பவங்களை விட இறையியல் அதிகமாக பேசப்படுகிறதை பார்க்க முடிகிறது. வரலாற்று சம்பவங்களை விட இறையியல் அதிகமாக பேசப்படுகிறதை பார்க்க முடிகிறது. என்ன அப்படி வரலாற்று சம்பவங்களை எல்லாம் இவர் ஒமிட் பண்ணிட்டு, இக்னோர் பண்ணிட்டு என்ன இறையியலை அதிகமாக பேசுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு வம்ச வரலாறை சொல்லுவதோ, அவர் பிறந்த விதத்தை சொல்லுவதோ, அந்த நாட்களில் இருந்த ராஜாக்களை பற்றி சொல்லுவதோ, அந்த நாட்களில் நடந்ததான ஒரு சில இந்த இயேசு பிறந்ததின் நிமித்தமாக கொல்லப்பட்ட குழந்தைகளை பற்றி சொல்லப்படுகிற, சித்தரிக்கப்படுகிற காரியங்களோ, இப்படி இந்த சம்பவங்கள், இந்த வரலாற்று காரியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இறையியலை, உபதேச காரியங்களை, தேவனுடைய விஷயங்களை அதிகமாக இவர் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார், இந்த உலகத்தில் வருகிறதற்கு முன்பதாகவே அவர் யாராக இருந்தார், எப்படிப்பட்டவர், அவருடைய மகிமை எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது எப்படிப்பட்டவராக வருகிறார், எப்படிப்பட்டவராக வாசம் பண்ணுகிறார், எப்படி அவர் செயல்படுகிறார் என்பதையெல்லாம் குறித்து பேசுகிற ஒரு சுவிசேஷமாக இந்த சுவிசேஷம்
இருக்கிறது. ஆகையினால்தான் நாம் சொல்லுகிறோம், இது வரலாற்றை விட இறையியலை அதிகமாக பேசுகிற ஒரு சுவிசேஷம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது யோவான் இயேசுவை பற்றிய தவறான புரிதல்களை குறிப்பிடுகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், ஆனால் மக்கள் புரிந்து கொள்ளுகிறது தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட சம்பவங்களை இந்த யோவான் சுவிசேஷகன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் என்ன சம்பவம், என்ன காரியங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவதாக நிக்கோதேமுவிடம் இயேசு கிறிஸ்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே அவர் மறுபடியும் பிறக்க வேண்டும், அப்பொழுதுதான் நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி பேசுகிறதான விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அங்கே நிக்கோதேமு என்று சொல்லப்படுகிற பரிசேயன், அந்த மனுஷன் கேட்ட கேள்வி என்ன என்று சொன்னால், நான் வயது சென்றவனாய் இருக்க நான் எப்படி மறுபடியும் என் தாயின் கற்பத்திற்குள் சென்று அவரோட பிரவேசித்து பிறக்க முடியுமா என்று சொல்லுகிற கேள்வியை நாம் பார்க்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்து எதை சொல்லுகிறார் என்று புரிந்து கொள்ளாமல், மறுபடியும் பிறப்பது என்பது எது என்பதை அறிந்து கொள்ள முடியாத விதமாய் ஒரு தவறான புரிதல் வருகிறது. எப்படி இது நடக்க முடியும்? நான் மறுபடியும் என் தாயின் கற்பத்தில் பிரவேசிப்பதா, பிறப்பதா, இதெல்லாம் சாத்தியமா என்று சொல்லப்படுகிறதான விதத்திலே ஒரு தவறான புரிதல். அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது சமாரிய ஸ்திரீயிடம் இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கு ஒரு காலம் தாகம் இராது என்றெல்லாம் பேசுகிறார். அப்பொழுது அந்த ஸ்திரீ கேட்கிறார், உன்னிடத்தில் பாத்திரமும் இல்லை, நீர் எப்படி மொண்டு கொடுப்பீர்? அது எப்படி ஒரு காலம் தாகம் உண்டாகாத தண்ணீராக இருக்கும் என்று சொல்லப்படுகிற விதத்திலே ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த தண்ணீரை எனக்கு எப்படியாவது தாரும் என்று சொல்லப்படுகிறதான கேள்விகளும் அங்கே ஒரு கேள்வியும் வைக்கப்படுகிறதை, முன்வைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கே ஒரு முதலாவதாக ஒரு தவறான புரிதல். இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறதான வேளையிலே அந்த சமாரிய ஸ்திரீ கேட்டது என்னவென்று சொன்னால், உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே என்று சொல்லப்படுகிற ஒரு தவறான புரிதலை குறித்து நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து பேசும் பொழுது, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், ஜீவ அப்பம் நானே என்றெல்லாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர்கள் கோபமடைகிறார்கள். என்ன பேசுகிறாய், ஏது சொல்லுகிறாய், இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லுகிறதான விதத்திலே கோபமடைகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு தவறான புரிதல் அங்கேயும் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் இன்னும் என்னவென்று சொன்னால், ஆபிரகாமுக்கு முன்னே நான் இருந்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லையே, நீ எப்படி ஆபிரகாமுக்கு முன்பாக இருக்க முடியும்? அப்போ இயேசு கிறிஸ்து எதை சொல்ல வருகிறார் என்பதை அவர்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல், அவர்களுடைய தவறான ஒரு புரிதலோடு அவர்கள் வைக்கிற கேள்விகள், அவர்கள் முன்வைக்கிறதான விஷயங்களை இந்த யோவான் சுவிசேஷகன் குறிப்பிடுகிறார். இது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தம்முடைய சரீரத்தை குறித்து சொல்லுகிறார். ஆனால் அதை ஆலயத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இது 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது இது ஆலயமாகிய தம்முடைய சரீரத்தை குறித்து, அவர்கள் புரிந்து கொள்ளுகிறது கட்டிடமாகிய அந்த ஆலயத்தை குறித்து. அப்போது தவறான புரிதல்கள் இருந்து கொண்டே இருந்தது. அதை எங்கெங்கெல்லாம் அந்த தவறான புரிதல்கள் இருந்தது என்பதை இந்த சுவிசேஷகன் குறிப்பிட்டு எழுதுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது நித்திரையை குறித்து சொல்லப்படுகிறதான ஒரு சம்பவம். அதாவது இயேசு கிறிஸ்து, லாசரு நித்திரையாயிருக்கிறான், நான் அவனை போய் எழுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் லாசரு மரித்து போய்விட்டார். அப்போ அங்கே சீஷர்களுக்குள்ளும் ஒரு தவறான புரிதல் வருகிறது. அவன் நித்திரையா இருந்தால் தானாக எழுந்து கொள்ள போகிறான், பின்ன ஏன் இவர் போய் எழுப்ப போகிறார்?
அதற்கு ஏன் இவர் போக வேண்டும் என்று சொல்லப்படுகிறதான விதத்திலே ஒரு தவறான புரிதல். அப்போ இப்படி அநேக தவறான புரிதல்கள் மக்களிடத்திலே, சீஷர்களிடத்திலே காணப்பட்டது. அதை குறித்து இந்த சுவிசேஷகன் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்ட சம்பவங்கள், பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்ட விஷயங்கள். நாம் 14, 16 இந்த அதிகாரங்களிலெல்லாம் பார்க்கும் பொழுது அதிகமாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவரை குறித்து சொல்லும் பொழுது தேற்றரவாளன், சத்திய ஆவி என்றெல்லாம் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அவர் எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய வேலையை தொடர்ந்து முன்னெடுத்து செய்ய போகிறார் என்பதை குறித்து சொல்லப்படுகிறதான விஷயங்கள். அது மாத்திரமல்லாமல் அவர் எப்படி போதிக்கிறவராக சத்தியத்தை அதாவது சத்தியத்தின் பாதையிலே நடத்துகிறவராக இருப்பார் என்பதை குறித்து சொல்லப்படுகிற விஷயம். அவர் எப்படி இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயங்களை நினைப்பூட்டுவார், ஞாபகப்படுத்துவார் என்று சொல்லப்படுகிறதான விஷயம். இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை குறித்து கூட அவர் எப்படி சொல்லுகிறவராக இருக்கிறார், அவர் எதையெல்லாம் குறித்து ஞாபகப்படுத்துவார், நினைப்பூட்டுவார், சொல்லிக் கொடுப்பார், கண்டித்து உணர்த்துவார். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள், காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த சுவிசேஷம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மற்ற சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, அவரை நிச்சயமா நமக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறதான விதத்திலே இருக்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் லூக்கா சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டதையும், பரிசுத்தாவியினால் நிரம்பி அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் அல்லது அவர்கள் பரிசுத்தாவியினால் நிரம்பி சொன்னதான வாழ்த்துக்கள், இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த சுவிசேஷத்தில் தான் அவர் யார், எப்படிப்பட்டவர், எதை செய்ய போகிறார், எதையெல்லாம் செய்வார், அவர் எப்படிப்பட்டவராக நம்மோடு கூட இருப்பார் என்பதையெல்லாம் குறித்து இந்த சுவிசேஷம் சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இரட்சிப்பு என்றதான வார்த்தைக்கு இந்த சுவிசேஷம் இன்னும் சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறதான அந்த வார்த்தைக்கு இன்னும் வித்தியாசமான வார்த்தைகளை இந்த சுவிசேஷம் பயன்படுத்துகிறது. என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஜீவன், நித்திய ஜீவன், சத்தியத்தை அறிந்து கொள்ளுவது, சத்தியம் என்று சொல்லப்படுகிறதான வார்த்தைகளை எல்லாம் இந்த சுவிசேஷம் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது இரட்சிப்பு, அதோடு இணைக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இந்த சுவிசேஷத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம நார்மலாக இந்த சுவிசேஷத்தை குறித்ததான ஒரு தகவல்கள் அல்லது ஒரு இன்ஃபர்மேஷன் என்று சொல்லி பார்த்த பொழுதே நம்ம பார்த்தோம், இந்த சுவிசேஷத்தில் 8 அற்புதங்கள் இருக்கிறது. அதாவது இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்த பொழுது நடந்த 7 அற்புதங்கள், அவர் உயிரோடு எழுந்த பிற்பாடு செய்த ஒரு அற்புதம். ஆனால் இந்த சுவிசேஷத்தில் உவமைகள் என்பது இல்லை. மற்ற சுவிசேஷங்களில் நம்ம உவமைகளை பார்க்கிறோம், ஆனால் இந்த சுவிசேஷத்தில் உவமைகள் இல்லை, உரையாடல்கள் இருக்கிறது, இயேசு கொடுக்கிற போதனைகள் இருக்கிறது, பிரசங்கம் காணப்படுகிறது. ஆனால் உவமைகள் என்பது இல்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம இந்த சுவிசேஷத்தில் காணப்பட்ட விசேஷ காரியங்கள்
இந்த சுவிசேஷத்தில் இல்லாத விஷயங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்பொழுதும் கூட நம்ம இயேசு இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்தோடு வந்தார், அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது அவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கம் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்றது தான் நம்ம ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இயேசு இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்தோடு வந்தார். அந்த நோக்கம் எல்லாம் அவரை அனுப்பினவரோடு தொடர்புடையதாக காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார், அதாவது பிதாவினிடத்திலிருந்து இந்த உலகத்திற்கு வந்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அவர் மறுபடியும் பிதாவினிடத்திற்கே சென்றார் என்பதையும் நம்ம 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம். அப்படி அவர் இந்த உலகத்திற்கு பிதாவினிடத்திலிருந்து வந்தார். அவர் நோக்கமும் அந்த பிதாவோடு தொடர்புடையதாகவே இருந்தது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதில் முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு தாமாக எதையும் செய்யவில்லை, பிதாவின் சித்தத்தின்படியே செய்தார். இயேசு இந்த உலகத்தில் இருந்தது பொழுது அவருடைய இஷ்டத்துக்கு, அவருக்கு பிடித்தது போல எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் செய்வேன் என்றவர் செய்யவில்லை. மாறாக பிதாவின் சித்தத்தின்படிதான் எல்லாவற்றையும் செய்தார். அதுக்கு உள்ள ரெஃபரன்ஸ்லாம் நான் உங்களுக்கு நோட்ஸில் கொடுக்குறேன். 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், இப்படிப்பட்ட வசனங்களில் இதை நம்ம வாசிக்க முடிகிறது. அடுத்ததாக தேவன் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தார். நம்ம வாசிக்க முடிகிறது. இயேசுவை குறித்து கொடுக்கிற சாட்சி யாரால் இருக்கிறதுனா மனுஷரால் இருக்கிறதல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது, அவரை அனுப்பினவரால் உண்டாயிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, இயேசு தமது சித்தத்தை செய்ய வராமல் தமது பிதாவின் சித்தத்தையே செய்ய வந்தார். அவர் இஷ்டத்துக்கு எதையும் செய்யல, பிதாவின் சித்தத்தை செய்தார். அதே நேரத்தில் அவர் இந்த உலகத்திற்கு வந்ததே தமக்கு பிடித்ததையோ அல்லது தமக்கு இஷ்டமானதையோ செய்வதற்கு அல்ல, பிதாவின் நோக்கத்தை சித்தத்தை செய்கிறதற்காகவே அவர் இந்த உலகத்தில் வந்தார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, நான்காவதாக இயேசு தாமாக அவராகவே இந்த உலகத்திற்கு வரவில்லை, பிதாவாகிய தேவனே அவரை அனுப்பினார். அதை தான் நம்ம 3:16 நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த அந்த வசனத்தில் கூட நம்ம பார்க்கிறோம். பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அதை செய்தார். அவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது இயேசு தானாகவே இந்த உலகத்திற்கு பூமிக்கு வரலை, அவர் பிதாவால் அனுப்பப்பட்டு இந்த உலகத்திற்கு வந்தார். அடுத்தது 5ஆவதாக நாம் பார்க்கிறோம், இயேசுவானவர் பிதாவிடம் கேட்டதை இந்த உலகத்திற்கு சொன்னார். அவர் பிதாவினிடத்தில் எதை கேட்டு பெற்று கொண்டாரோ அதைத்தான் இந்த உலகத்திற்கு சொன்னார். 6ஆவதாக தேவனுக்கு பிரியமானதை இயேசு செய்தபடியால் தேவன் இயேசுவோடு எப்பொழுதும் இருந்தார். இயேசு எப்பொழுதும் ஒரு நிமிஷமும் தனியாக இருக்கவில்லை. அவர் எப்பொழுதும் அவருடைய பிதாவோடு கூட தான் இருந்தார். ஏன், எப்படி அப்படின்னா அவருக்கு பிரியமானதை அவர் செய்கிறவராக காணப்பட்டார். அடுத்ததாக 7ஆவதாக நாம் பார்க்கிறோம், என்னை கண்டு என்னில் விசுவாசமாய் இருக்கிறவன் தேவனை கண்டும் அவரை விசுவாசிக்கிறவனாயும் இருக்கிறான் என்று இயேசு சொன்னார். அப்போ இயேசுவை காண்கிறவர்கள் பிதாவை காண முடியும். இயேசுவின் மூலமாகத்தான் தேவன் வெளிப்பட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக 8ஆவதாக நாம் பார்க்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அவரை அனுப்பினவரையும் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், ஒரு நோக்கத்தோடு வந்தார், பிதாவினிடத்திலிருந்து வந்தார். அவருடைய அந்த நோக்கம் யாரோடு தொடர்புடையதென்றால் அவரை அனுப்பின பிதாவோடு தொடர்புடையதாகத்தான்
இருந்தது. இன்றைக்கு நாமும் கூட யோவான் சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம வாசிக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் அனுப்பப்பட்டது போல. அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ பிதா அவரை அனுப்பினது போலத்தான் இயேசு கிறிஸ்துவும் நம்மை இந்த உலகத்திலே அனுப்புகிறார். நீங்கள் போய் எனக்கு சாட்சிகளாய் இருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அப்போ பிதா இயேசுவை அனுப்பின பொழுது இயேசு எப்படி பிதாவுக்கு பிரியமானதை, அவருடைய சித்தத்தை, அவரோடு கூட இருந்து அவருக்கு பிரியமானதையே, அவருக்கு பிடித்ததையே, அவரால் சொல்லப்பட்டதையே செய்து கொண்டு இருந்தாரோ, அப்படித்தான் இயேசுவால் அனுப்பப்பட்ட நாமும் அவருக்கு பிரியமானதை, அவருக்கு சித்தமானதை, அவருக்கு பிடித்ததை, அவர் சொல்ல விரும்புகிறதை அவரோடு கூட இருந்து செய்கிறவர்களாக, சொல்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நமக்கு பிடித்ததை, நமக்கு இஷ்டமானதை, நமக்கு மனம் விரும்புகிறதை எல்லாம் சொல்லுகிறவர்களாக, செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது என்பதை நாம் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு தாம் பிதாவால் அனுப்பப்பட்டதினாலே அவருக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ, அவருக்கு பிரியமானதாக எது இருந்ததோ, சித்தமானதாக எது இருந்ததோ அதையெல்லாம் செய்தார், சொன்னார், வாழ்ந்தார். ஆகையினாலே பிதா அவரோடு கூடவே இருந்தார். அதுபோல நாமும் இயேசுவுக்கு பிரியமானதை செய்து, அவருக்கு சித்தமானதை செய்து, அவரோடு கூடவே நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அவரும் நம்மோடு கூடவே எப்பொழுதும் இருப்பார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, இப்போ இயேசுவினுடைய நோக்கம் அவரை அனுப்பினவரோடு தொடர்புடையதாக இருந்தது. அதுபோல இயேசுவினுடைய கிரியை, செயல்கள் அவரை அனுப்பினவரால் தீர்மானிக்கப்பட்டது. நோக்கம் அனுப்பினவரோடு தொடர்புடையது, அவருடைய கிரியையும் செயல்களும், அதாவது அவருடைய செயல்கள் அவரை அனுப்பினவரால் தீர்மானிக்கப்பட்டது. 1, உலகத்தை பாவத்திலிருந்து விடுவித்தல். 2, தேவனுடைய வேலையை நிறைவேற்றுதல். 3, மக்களுக்கு தேவனை குறித்து போதித்தல். 4, குறிப்பிட்ட நாட்களுக்கு உலகத்திலிருந்து மீண்டும் பரலோகத்திற்கு திரும்புதல். 5, தேவனோடு சேர்ந்து நியாயம் தீர்த்தல். 6, தேவனுடைய வேலையை செய்தல். இப்படி அவருடைய செயல்கள் எல்லாமும் கூட அவரை அனுப்பினவரால் தீர்மானிக்கப்பட்டதாகவே இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து பிதாவினால் அனுப்பப்பட்டார், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றினார், அவருடைய செயல்கள் அவர் செய்ய வேண்டும் என்று சொன்ன செயல்களை செய்தார் என்று நம்ம பார்த்தோம். இப்போ நாம் இயேசுவால் அனுப்பப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்படி இருக்கிற நமக்கு கிடைக்கும் ஒரு சில பலன்கள், பயன்கள், நன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோமானால், 1, நித்திய ஜீவன், நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளுதல். நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு, ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளலாம். 2, கடைசி நாளில் உயிர்ப்பிக்கப்படுதல், உயிரோடு எழுப்பப்படுதல். 3, நித்திய ஜீவனை சுதந்தரித்தல். 4, பிதா நம்மில் அன்பு கூறுவார். இந்த நன்மைகளை எல்லாம் நம்ம அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அவரால் அனுப்பப்படும் பொழுது, நாம் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, நாம் அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது நமக்கு இந்த நன்மைகள் கிடைக்கிறது. நித்திய ஜீவன் கிடைக்கிறது, நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ள முடியும், கடைசி நாளில் உயிரோடு எழுப்பப்படுகிறவர்களாய் இருப்போம், பிதா நம்மில் அன்பு கூறுவார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த சுவிசேஷத்தை எத்தனை பகுதிகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த சுவிசேஷத்தில் 21 அதிகாரம் இருக்கிறது. அதை நாம் 4 பகுதிகளாக பிரிக்கலாம். 1, முன்னுரை, 1ஆம் அதிகாரம் 1 to 18 வசனங்கள்.
2 அற்புதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் வரை. இந்த அதிகாரங்களில்தான் நாம் அற்புதங்களை குறித்து வாசிக்கிறோம். 3வது மகிமையின் அல்லது உயர்த்தப்படுதலின் புஸ்தகம். மகிமையின் அல்லது உயர்த்தப்படுதலின் புஸ்தகம் இது என்ன அப்படின்னு சொன்னால் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து எப்படி மகிமையாய் உயர்த்தப்பட்டார், இயேசு கிறிஸ்து எப்படி உயர்த்தப்பட்ட தேவனாக இருக்கிறார். அதாவது அவர் சிலுவையிலே அறையப்படுகிறார், பாடு மரணங்களை சந்திக்கிறார். ஆனால் அதை குறித்து நாம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், எப்படி வெண்கல சர்ப்பமானது வனாந்தரத்திலே மோசேயினால் உயர்த்தப்பட்டதோ அதுபோல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவார். அன்றைக்கு எப்படி அந்த வெண்கலை சர்ப்பத்தை பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டார்களோ அதுபோல இன்றைக்கு உயர்த்தப்படுகிற இயேசுவை பார்க்கிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் தப்பித்து கொள்வார்கள், ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் என்பதுதான். அப்போ இதை குறித்து சொல்லுகிறது என்பது அதுதான். மகிமை எப்படி அவர் அந்த பாடுகளின் வழியாக மகிமையை அடைந்தார், இந்த பாடுகளை எல்லாம் சகித்து அவர் எப்படி அதையெல்லாம் கடந்து சென்று மகிமையை உயர்த்தப்படுகிற அந்த நிலைமையை அடைந்தார் என்பதை குறித்து சொல்லுகிறது தான் இந்த 13 20 அதிகாரங்கள். 21ஆம் அதிகாரம் முடிவுரையாக காணப்படுகிறது. இப்போ நம்ம ஒரு வகையான ஒரு பாடச்சுருக்கத்தை பார்த்தோம். 21 அதிகாரங்களையும் எப்படி புரிந்து கொள்ளலாம்? முன்னுரை, அடையாளங்களின் அல்லது அற்புதங்களின் புஸ்தகம், மகிமையின் அல்லது உயர்த்தப்படுதலின் புத்தகம், முடிவுரை என்று சொல்லி 4 பகுதிகளாக பிரித்தோம். இந்த சம்பவங்களையே இந்த 21 அதிகாரத்தையே இன்னும் ஒரு 4 பகுதிகளாக, அதாவது எப்படி வேறு கண்ணோட்டத்திலே வாசிக்கலாம் என்பதற்காக இன்னொரு பகுதி 4 பகுதியாக பிரிப்பதை சொல்லுகிறேன். 1 வார்த்தையான தேவகுமாரன். 1ஆம் அதிகாரம் 1 18 வசனங்கள் வார்த்தையான தேவகுமாரன். 2 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் வரைக்கும் வெளிப்பிரகாரமான ஊழியம் யூதர்களுக்கு. வெளிப்பிரகாரமான ஊழியம் யூதர்களுக்கு 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும். தனிப்பட்ட ஊழியம் சீஷர்களுக்கு 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் தனிப்பட்ட ஊழியம் சீஷர்களுக்கு செய்யப்பட்டது. 18 21 அதிகாரங்கள் பாடு மரணம் உயிர்த்தெழுதல். பாடு மரணம் உயிர்த்தெழுதல். இப்போ நம்ம 21 அதே அதிகாரத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய கண்ணோட்டம் கொஞ்சம் வித்தியாசப்படுகிறது. நாம் பார்க்கும் விதம், அதை வாசிக்கிற விதம் வித்தியாசத்தோடு வாசிக்க முடியும். அதுதான் வார்த்தையான தேவகுமாரன். 1ஆம் அதிகாரம் 1 18 வசனங்கள். அதே நேரத்தில் வெளிப்பிரகாரமான ஊழியம் யூதர்களுக்கு 1ஆம் அதிகாரம் 19 12ஆம் அதிகாரம் 50 வசனங்கள். தனிப்பட்ட ஊழியம் சீஷர்களுக்கு 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம். பாடு மரணம் உயிர்த்தெழுதல் 18 21 அதிகாரங்கள். அப்போது நம்ம 2 விதமான கண்ணோட்டத்திலே இந்த சுவிசேஷத்தை வாசிக்க முடியும். இதற்கு முன்பதாக அந்த கருப்பொருளை அடிப்படையாக வைத்து நாம் ஒரு விதமான காரியத்தை பார்த்தோம். அப்போது நம்ம இந்த சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது ஒரே விதத்திலே ஒரே கண்ணோட்டத்திலே வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சுவிசேஷத்தை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தோடு வாசிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக இந்த சுவிசேஷத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த சுவிசேஷத்தினுடைய காரியங்கள் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள இந்த விதமான வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு வாசிப்பது நமக்கு உதவி செய்கிறது. யாரோ ஒருவர் வாசித்து விட்டு பிரசங்கிப்பதை மாத்திரம் வைத்துக்கொண்டு நாம் இந்த சுவிசேஷத்தை வாசிப்பதை காட்டிலும், அதே நேரத்தில் ஒரே விதமான கண்ணோட்டத்தோடு இந்த சுவிசேஷத்தை வாசிப்பதை காட்டிலும்
வெவ்வேறு விதமான கண்ணோட்டத்தோடு நாம் ஒரு புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த புஸ்தகத்தை இன்னும் தெளிவாக நாம் அதை புரிந்து கொள்ளுகிறதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது. ஆகையினாலே நாம் இப்போ 4 சுவிசேஷங்களையும் பார்த்துருக்குறோம். 4 சுவிசேஷங்களுடைய விஷயங்கள் என்னென்ன, அதில் எத்தனை அதிகாரங்கள், வசனங்கள், அது என்ன உவமைகளை குறித்து பேசுகிறது, அற்புதங்களை குறித்து பேசுகிறது, அதில் இயேசு கிறிஸ்து எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்து எப்படி பிரசங்கம் செய்திருக்கிறார், கலந்துரையாடி இருக்கிறார், எப்படி போதனை கொடுத்திருக்கிறார், எதை குறித்து, எந்த விதத்திலே என்றெல்லாம் சொல்லி நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் ஒரு சுவிசேஷத்தோடு இன்னொரு சுவிசேஷம் ஒப்பிடுகிறதான சில விஷயங்களையும் நம்ம பார்க்க முடிந்தது. அப்போ இந்த 4 சுவிசேஷங்களையும் இதையெல்லாம் மனதிலே கொண்டவர்களாய், அதே நேரத்தில் 4 சுவிசேஷங்களுடைய பிரிவுகளை ஞாபகத்திலே வைத்து கொண்டு அந்த சுவிசேஷத்தை நாம் வாசிக்கும் பொழுது சுவிசேஷங்களை நாம் ஒரு தெளிவான விதத்திலே புரிந்து கொள்ள முடியும், அதை அறிந்து கொள்ள முடியும். நாம் இன்னும் கிறிஸ்துவினுடைய காரியங்களை அதிகமாய் புரிந்து கொண்டவர்களாய் அவரோடு நெருங்கி வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கும். வருகிறதான நாட்களிலே இயேசு கிறிஸ்து செய்ததான அற்புதங்களின் பட்டியல், இயேசு கிறிஸ்து எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு பட்டியல், இயேசு கிறிஸ்து சொன்னதான உவமைகளை குறித்ததான ஒரு பட்டியல், அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அந்த சீஷர்களை குறித்ததான ஒரு சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனே, அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வரைக்கும் நாங்கள் 4 சுவிசேஷங்களை அப்பா நீர் எப்படியெல்லாம் ஊழியம் செய்தீர், என்னென்ன காரியங்களை போதித்தீர், பிரசங்கித்தீர், உவமைகளாக சொன்னீர், போதனைகளாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் என்பதை எல்லாம் குறித்து நாங்கள் பார்ப்பதற்கும் அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறதற்கும் நீர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். அதிலும் விசேஷமாய் நீர் எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு வந்தீர், எப்படி அதையெல்லாம் செய்து முடித்தீர், நீர் எப்படி பிதாவிற்கு அப்பா கீழ்ப்படிந்தவராக இருந்து எல்லாவற்றையும் செய்தீர், அப்பா மரண பரியந்தம் நீர் எப்படி உம்மை தாழ்த்தினீர் என்கிறதான விஷயங்களை எல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறதற்கு நீர் கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கர்த்தாவே அப்பா நீர் எப்படி உம்மை அனுப்பினவருக்கு அப்பா நீர் அப்பா உண்மையுள்ளவராய் இருந்து காரியங்களை நடப்பித்தீரோ, செய்தீரோ, எங்களுக்கு ஒரு முன்மாதிரியை பின்வைத்து போனீரோ, அப்படியே நாங்களும் நீர் அப்பா எங்களை அனுப்பி இருக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து அப்பா உமக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்து அப்பா நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்மை அண்டிக் கொண்டு வாழ்ந்து ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கூட இருங்க, வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.